The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ரொம்ப சர்ச்சைக்குள்ளான ஒரு பேச்சா இருக்கிறது வந்து அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கரை பத்தி ஒரு பேச்சு இருக்குது. அவர் வந்து உங்க சீமான் மேல வச்ச ஒரு குற்றச்சாட்டம் வந்து சின்னத்தையே வந்து காப்பாற்ற முடியல, இவர் எங்க கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கூட முன் வச்சிருந்தாரு. ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்டா அப்ளை பண்ணல, அதற்கான காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணீங்க, அது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. அதை நீங்க ஏத்துக்கலையா? அப்போ அதான் அப்பயே சொல்லிட்டோமே, அவர் என்ன வேணான்னு சொல்லலாம். இப்போ நம்ம அப்படி வார்த்தை வச்சோம்னா, இப்போ நீ ஒன்னையே காப்பாற்ற முடியல, நீ எப்படி நாட்டை காப்பாற்ற போறேன்னு அவரை நோக்கி கேட்கலாம்ல இன்னைக்கு சூழலுக்கு. அதெல்லாம் ஒரு அற்பத்தனமான வாதம். அது அவரோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக அப்படி சொன்னார். ஒரு நியாயமா ஒரு நீதியா அதைத்தான் பேசணும். ஆனால் அதை பேசாமல் தனிப்பட்ட வன்மத்துக்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு வந்து அரசியல் செய்யக்கூடாது. அவர் சவுக்கு சங்கர் வந்து அந்த அரசியல் எல்லாமே தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு தான். அவர் வந்து மிக அண்மையில் பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டியில் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலினை ரகசியமாக சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போன வருஷம் பிப்ரவரி மாதம் நடக்குது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் வெளிப்பட இயங்குறாரு. அப்படி அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் வெளிப்பட இயங்குற வேளையில் ரகசியமாக ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்க்குறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கே வந்து ஸ்டாலினை எடுத்து பேசுகிறீங்க, உதயநிதி எடுத்து பேசுகிறீங்க, அங்கே ரகசியமாக பார்க்குறீங்க. அப்போ நம்பகத்தன்மை என்ன ஆகும்? அப்போ அவர் ஏதாவது சொல்லுவார், அதெல்லாம் பெருசாக பொறுப்பட தேவையில்லை. இன்னைக்கு வந்து அவர் வந்து சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரது வழக்கறிஞரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட வலியுறுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த விஷயம்? அதாவது அவர் பேசிய அந்த கருத்துக்கள் ஏற்புடையதில்லை, அதுக்காக கைது நடவடிக்கைன்னா அது சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நீங்கள் கைது பண்ணி உள்ளே போடுங்க, அவர் வந்து பிணை பெற்றுக்கிட்டு வெளில வரட்டும், இல்லை வந்து வழக்கு அவர் நடத்தட்டும், அது அவர் பாடு, அவர் பார்த்துக்குவார். ஆனால் சிறைக்குள்ளே வச்சு துன்புறுத்துறதையும் சிறைக்குள்ளே வச்சு தாக்குறதையும் அதை எப்படி ஏற்க முடியும்? அது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இல்லையா? சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசியை வந்து நீ கைதின்னு கூட கூப்பிடக்கூடாது. கைதின்னு சொன்னால் அது தவறு, சிறைவாசின்னு சொல்லணும். அப்படி இருக்கப்ப துன்புறுத்ததை எப்படி ஏற்க முடியும்? அப்போ இது எந்த விதத்தையும் ஏற்படுறதில்லை. இது காவல்துறையோட அராஜகம் அப்படின்னு பார்க்குற விட திமுக அரசோட அராஜகமாக மாறி போகும். அதை கண்டிக்கிறோம், அதை ஏற்க முடியாது. அதனால் நீங்கள் சட்டப்படி அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சட்டப்படி கைது நடவடிக்கை, அவர் சிறையா வழக்கா அதை எதிர்கொண்டுவார். அதை விட்டுட்டு அடிப்பது தாக்குவது இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. அது கண்ணத்துக்குரியது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.